கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நடந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீறுதலை மன்னிக்கிற தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் பிரியம் இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் இருக்கு உலகத்துல. எல்லா குடும்பத்திலுமே எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சந்தேகமா தான் இருக்கு. எத்தனையோ மீறுதலான காரியம், எத்தனையோ அக்கிரமமான காரியம், அது எல்லாவற்றையும் பொறுத்து மீறுதலை மன்னிக்கிறதுக்கு ஒப்பான தேவன் யார் என்று கேட்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். நாள்தோறும் புது கிருபை தருகிறார். யோசித்து பாருங்க, வீட்டில் கணவன் மணி சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை பிள்ளைகள் அம்மா அப்பா ஒரு வேளை ஏதோ ஒரு கோபமாக எரிச்சலாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சோன்னு பார்த்தா காலையில் சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா என் பிள்ளை சாப்பிடணும் அப்படிம்பாங்க, என் புருஷன் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. நைட்டு பார்த்தா வீட்டில் பார்த்தா பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும். ஆனால் காலையில் பார்த்தா அம்மாமார் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையினாலே குடும்பமாக இருக்கேன். அதே நேரத்தில் எங்கள் அம்மா எப்படி, குடும்பம் எப்படி, ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் வரும், அடுத்த நாள் காலையில் ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நாள்தோறும் புது கிருபையினால் நிரப்புகிறார். புது கிருபையை நிரப்பும் போது பழைய காரியங்களை யோசித்தா என்ன யோசித்து பாருங்க. அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு ஒப்பானது வேறு யாருமே இல்லை. அதனாலதான் இன்னும் வரையும் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நாள்தோறும் கிருபை தராரு. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார் என்று வேதம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமா இல்லாமல் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா உடனே மனம் திரும்பணும். புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தேவனுக்கு பிரியமான வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அந்த எல்லா அக்கிரமங்களை அடக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. அடக்கினா அடக்கிடுவார்னு அர்த்தம். ஏன்னா சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. அவரு பார்த்தா டெய்லி கிருபை தந்துட்டே இருப்பாரு, இவங்க பார்த்தா துணிகரமா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கிடுவார். அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது ஏன் மறுபடியும் தப்பு பண்றான் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த பழைய ஜென்ம சுபாவம், பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள் அப்படிம்பாங்க. அந்த எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் அடக்கி பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய மீறுதலை மன்னிக்கிற தேவன், நாள்தோறும் கிருபை தருகிற தேவன், நாள்தோறும் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா உடனே கேட்கணும், அப்பா என் வாழ்க்கையில் அந்த காரியம் இருக்க எடுத்து போட்டுருங்க, சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிடணும். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் ஆழத்துல போடுறாரு. அதனால கேட்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தம் மூலியமா கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் அப்போ அந்த வாக்குத்தத்தம் மூலியமா உங்க பிள்ளையோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது காரியம் வந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து போட்டுருங்க.
இந்த நாளிலும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த எல்லா குடும்பத்தையும் கத்தரே கூட இருந்து ஆசிரியங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. கத்தரா இயேசு நாமத்தினால் கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. இந்த நாளிலும் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கணும் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து விடுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் கறந்துட்டு ஆசிரியராஜா. எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணம் ராஜா. கத்தப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியா நிரப்பி கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.